பெருந்தலைவர் காமராஜர் நாகர்கோயில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பின் டெல்லியில் அவரை பாராட்டும் விதமாக திரு எஸ்.கே. பட்டேல் ஒரு தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். டெல்லியின் முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் அந்த விருந்துக்கு வந்திருந்தனர். ரயில்வே அமைச்சராக இருந்த திரு அனுமந்தப்பாவும் வந்தார். தமிழ்நாட்டின் ஒரு சாதாரண மனிதரை போன்று தோற்றமளிக்கும் காமராஜரின் அறிவு நுணுக்கத்தை, அரசியல் ஆழத்தை சோதித்து பார்க்க நினைத்திருப்பாரோ என்னவோ அனுந்தப்பா தலைவரிடம் ஒரு கேள்வியை கேட்டார். அவர்கள் இவரது உரையாடலும் ஆங்கிலத்தில் இப்படி தொடர்ந்தது. Mr. Kamaraj, nowadays in India, unemployment problem is very acute. As a president of the ruling party, have you got any idea of solving the unemployment problem? Very easy. How? We must arrange to form a road from Kashmir to Kanyakumari, touching all the states, by which every inner part of our country will be able to transport their products to other needy places. When the trade increases, employment opportunity will also be increased. இவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்லி முடித்ததுதான் தாமதம். அனுமந்தப்பா உடனே தன் இருக்கையை விட்டு எழுந்தார். தன் 2 கைகளையும் நீட்டி காமராஜரின் கைகளை பிடித்து கொண்டார். மகிழ்ச்சி பரவசத்தோடு, மிஸ்டர் காமராஜ், யூ மஸ்ட் பி த பிரைம் மினிஸ்டர், ஐ மஸ்ட் பி யோர் PA என்றாரே பார்க்கலாம். சுற்றி இருந்த தலைவர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்தனர். தலைவரோ நோ நோ என்று பெருந்தன்மையாக அதை மறுத்தார். காமராஜர் எனும் ஒரு கருத்த மனிதர் பள்ளி படிப்பில் தொடக்க கல்வியை கூட முடிக்காத ஒரு சராசரி மானிடன். தன் அனுபவ படிப்பால் இவ்வளவு அழகாக எளிமையான சொற்களால் ஆங்கிலத்தில் உபயோகப்படுத்திய விதமும், அதெல்லாம் விட காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நீண்ட சாலையை போட்டு வர்த்தகத்தை பெருக்கலாம் எனும் அவரது பொருளாதார சிந்தனையும் எங்களை பெருமைப்பட வைத்தது. அங்கே நின்று கொண்டிருந்த தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அனுமந்தப்பா இப்படி சொன்னார். Mr. Kamaraj is the pride of Tamil Nadu. Our education is nothing before his presence. இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலை என்று இந்தியாவையே இணைக்கும் திட்டம் நிறைவேறி வருகிறது. இத்திட்டத்தை அன்றே சொன்னார் காமராஜர் என்பது தான் ஆச்சரியம். ஆம், காமராஜரின் தேசிய கனவுதான் நேஷனல் ஹைவேஸ்.